காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வலியுறுத்தி அதிமுக எம்பிக்கள் டெல்லியில் இன்று நீர்வளத்துறை செயலாளர் சசிகுமாரை சந்தித்து மனு அளித்து வந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், சொல்லுங்க. இந்த பிரதமரை சந்திப்பதாக தான் முதலில் திட்டமிட்டிருந்தது. அதற்காக தான் அதிமுக எம்பிக்கள் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் கடைசி கட்டத்தில் நீர்வளத்துறை செயலரை சந்தித்து மனு அளித்து வந்துள்ளனர். எதனால் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கிடைக்கவில்லையா? மத்திய அரசு தரப்பிலிருந்து இந்த மனு அளிக்கப்பட்ட பிறகு என்ன மாதிரியான உறுதி அளிக்கப்பட்டுள்ளது? காவிரி விவகாரம் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதை பிரதமர் நரேந்திர மோடி தவிர்த்து வருகிறார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 2-3 முறை அவர் தொடர்பு கொண்டும் பிரதமர் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதே போல பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்திக்க மறுத்துவிட்டார். தற்பொழுது பிரதமர் அதிமுக எம்பிக்களையும் சந்திக்க மறுத்துவிட்டதாக தான் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதன் காரணமாகவே அவர்கள் உள்ளே சென்று பிரதமர் அலுவலக செயலாளரிடம் மனுவினை அளித்து வந்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய 49 உறுப்பினர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை 49 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அதில் 2 பேர் இன்றைக்கு வரவில்லை. மொத்தம் 47 உறுப்பினர்கள் இன்று வந்திருந்தனர். அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து பிரதமர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சவுத் பிளாக் வரை ஊர்வலமாக வந்திருந்தார்கள். அந்த எம்பிக்கள் அனைவருமே தற்பொழுது வரைக்கும் அலுவலகத்தில் உள்ளே சென்று மனு அளித்து வந்த பிறகும் கூட தற்பொழுது வரை அவர்கள் இங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 47 பேரில் 7 பேர், அதாவது மக்களவையினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை, மக்களவைத் தலைவர் வேணுகோபால், மாநிலங்களவைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 7 பேர் மட்டுமே உள்ளே சென்று மனுவை அளித்து வந்தார்கள். ஆனால் உள்ளே பிரதமர் இல்லை. அதன் காரணமாக பிரதமர் அலுவலக செயலாளரிடம் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனுவை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமாக திரு தம்பிதுரை அவர்கள் கூறியது என்னவென்றால், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், தமிழகத்தின் காவிரி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் நலன் காக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தம்பிதுரை அந்த மனுவில் குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று இந்த விவகாரத்தை முன்வைத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியையும் திரு தம்பிதுரை அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். காவிரி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் இந்த காவிரி மேலாண்மை, அதாவது தண்ணீர் கொடுப்பதற்கு காரணம் கர்நாடக அரசா இருந்தாலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது முழுக்க மத்திய அரசினுடைய கையில் மட்டுமே இருக்கிறது. அதன் காரணமாக மத்திய அரசிற்கு அழுத்தம் அளிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே தான் தங்களுக்கு இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அழுத்தத்தின் மூலம் மத்திய அரசினுடைய முடிவை மாற்றி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் தங்களுடைய விருப்பம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே தாங்கள் இங்கே வந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவில்லை. இதற்கு காரணமாக மோடி சந்திக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தகவல்கள் எதுவும் உண்மையாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அதில் 7 பேர் மட்டுமே உள்ளே சென்று பிரதமர் அலுவலக செயலாளரை சந்தித்து மனு அளித்து வந்திருக்கின்றனர். நிச்சயமாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நேற்று உமாபாரதியை சந்தித்து இது குறித்து பேசிய போது கூட அவர் எதுவும் ஒரு தெளிவான பதிலை அளிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் குறித்தார். ஸோ தற்பொழுது வரை மத்திய அரசின் நிலைப்பாட்டு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? ஏனென்றால் உச்சநீதிமன்றம் அளித்த, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. ஸோ மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறதா? மத்திய அரசினுடைய நேற்றைய மனு தாக்கல் விவகாரமே மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் நேற்று அதை தெளிவாக குறிப்பிட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் 20ஆம் தேதி உத்தரவிட்டு 4 வார காலம் அவகாசமும் அளித்தது. அதற்கு அப்பொழுது மத்திய அரசு முதலில் 2 வார காலம் அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் பின்பு 4 வார காலமாக மாற்றியது. ஆனால் அப்பொழுது கூட மத்திய அரசு தரப்பில் காவிரி மேலாண்மை அமைக்க முடியாது என்ற கருத்தை எதையும் சொல்லவில்லை. அவர்கள் தெரிந்து என்னவென்றால் கால அவகாசம் பத்தாது என்பது மட்டுமே தெரிந்தன. இந்த நிலையில் 30ஆம் தேதி மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. 4ஆம் தேதிக்குள், அதாவது இன்றைக்குள் அமைக்கப்பட வேண்டும் என்று. இந்த நிலையில் தான் நேற்று மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அப்பொழுதே நீதிபதிகள் முக்கியமான கேள்வி எழுப்பினர். இதற்கு முன்பு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, தற்பொழுது மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது முக்கியமான காரணம் என்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முகுல் ரோத்தகி என்ன, மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி என்ன தெரிவித்தார் என்றால், இப்படி ஒரு சட்டம் இருப்பது தற்பொழுதுதான் எனக்கு தெரிய வருகிறது, அப்பொழுது ஒத்துக்கொண்டது மிகப்பெரிய தவறு என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுப்பதாக வந்திருக்கிறார்கள். ஆனால் இதன் காரணமாக மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது. அதாவது காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்ற மத்திய அரசினுடைய உத்தரவில் திருத்தம் கோரிய மனுவும், அதே நேரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவும், கர்நாடக அரசு 2 கோரிக்கைகளை முன்வைத்து மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. 20, 27, 30ஆம் தேதிகளில்
தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட அந்த உத்தரவு மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அந்த 2 உத்தரவுக்கு எதிராகவும் கர்நாடக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. மத்திய அரசினுடைய மனு இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிற நேரத்தில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசிற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு மனுவை திரும்ப பெறுமா என்பது, அதுவும் இந்த அழுத்தம் மூலம் மத்திய அரசிற்கு ஒரு மாற்றம் வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நிச்சயமாக உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.